புருஷோத்தம மாதமான அதிக மாதத்தின் 2ஆம் அத்தியாயமான 2ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. திடீரென்று எங்கும் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்தது. அதன் சுடர்கள் 3 உலகங்களிலும் பரவிய ஒரு கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பு. பின்னர் திடீரென்று ஒரு பெருமழை கொட்டியது. மழை கடவுளான தேவேந்திரனே கூட கண்டிராத ஒரு பெருமழை அது. அந்த பெருமழையின் நீரால் கடல்கள் பொங்கி வழிந்தன. அந்த பயங்கரமான வெள்ளத்தில் 3 உலகங்களும் மூழ்கிவிடும் போல தோன்றியது. பின்னர் எப்போதுமே நடப்பது போன்ற ஒன்று நிகழ்ந்தது. அது என்ன என்பதை நாம் இப்போது காணலாம். பிரம்மதேவருக்கும் 100 ஆண்டுகள் ஆயுட்காலம் உண்டு என்பது தங்களுக்கு தெரியும் அல்லவா? அதை நமது பொதுவான மொழியில் ஒரு எளிய கணக்கீட்டின் மூலம் நாம் விளக்கலாம். 4 யுகங்கள் உள்ளன என்பது அனைவரும் அறிந்தது. சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம் மற்றும் கலியுகம். நமது மனித கணக்கீடுகளின்படி சத்தியயுகம் 17,28,000 ஆண்டுகள் நீடிக்கும். அதேபோல் திரேதாயுகம் 12,96,000 ஆண்டுகளுக்கும், துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகளுக்கும், நாம் தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் கலியுகமானது 4,32,000 ஆண்டுகளுக்கும் நீடிக்கிறது. அதுபோலவே பிரம்மதேவர் 100 ஆண்டுகள் வாழ்கிறார். இது மிகவும் சுவாரஸ்யமானது. ஆனால் பிரம்மதேவரின் காலம் முடிவடையும் போது ஒரு பேரழிவு ஏற்படுகின்றது. அதில் 3 உலகங்களும் உறிஞ்சப்படுகின்றன. 1000 4 யுகங்கள் கடந்த பின்னர் அவருடைய இரவு முடிந்து மீண்டும் பகல் தொடங்கும் பொழுது அவர் மீண்டும் பௌதிக உலகை உருவாக்குகிறார். பிரம்மதேவர் எவ்வாறு தோன்றி பிரபஞ்ச உலகத்தை உருவாக்குகிறார் என்பதை நாம் இன்று காணலாம். ஸ்ருதி பாகவதத்தின் 3ஆம் காண்டத்தில் இந்த தகவலை நாம் காண்கிறோம். அங்கு மைத்ரேய முனிவர் விதுரருக்கு சிருஷ்டியின் படைப்பை குறித்து விளக்குகிறார். இது பிரம்மதேவரின் பகல் முடிந்து இரவு தொடங்கவிருந்த நேரத்தில் நிகழ்ந்தது. திடீரென்று தனது படம் முழுவதிலும் பிரபஞ்சத்தை தாங்கியுள்ள சங்கர்ஷண பகவானின் வாயிலிருந்து அழிவின் நெருப்பு பற்றி கொண்டது. 3 உலகங்களையும் அழித்த ஒரு தீயானது அதன் ஜுவாலைகள் 3 உலகங்களிலும் பரவின. இந்த தீயின் வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக பிருகு முனிவரும் மீதி இருக்கும் ரிஷி முனிவர்களும் மகரலோகவாசிகளும் மனித உலகில் வாழச் சென்றனர். அதன் பின்னர் ஒரு பயங்கர புயலும் பெருமழையும் தொடங்கியது. இந்த மழையால் கடல்கள் பொங்கி எழுந்தன. பின்னர் அந்த பெருவெள்ளத்தில் 3 உலகங்களும் மூழ்கின. சூரியனும் சந்திரனும் தங்கள் ஒளியை இழந்தன. பின்னர் அந்த பெருவெள்ளத்தில் நீரின் மீது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு அனந்த சேஷனான ஆதிசேஷனின் மீது யோக தியானத்தில் படுத்திருந்தார். ஆத்மா அழியாததாகும். ஆத்மாவை அழிக்க இயலாது. ஆத்மாக்கள் எல்லாம் எங்கே இருந்தனவென்றால் பிரளயத்தில் அனைத்தும் அழிந்த போது கட்டுண்டிருந்த ஆத்மாக்கள் அனைத்தும் தங்கள் சூட்சும உடல்களுடன் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் உடலில் பிரவேசித்தன. இவ்வாறு 1000 சதுர்யுகங்கள் 4 யுகங்கள் கடந்தன. பிரம்மதேவரின் இரவு பொழுது முடிவுக்கு வந்தது. பிரம்மதேவர் இப்போது மீண்டும் நுட்பமான திரைகளால் மூடப்பட்டிருந்தார். தீட்டுப்பட்ட நிலையால் எல்லா ஆத்மாக்களும் நீல நிற காட்சியளித்தன. பின்னர் ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் கட்டுண்டிருந்த அந்த ஆத்மாக்கள் அனைத்தின் ஒருங்கிணைந்த செயல்களின் மீது தனது கவனத்தை செலுத்தினார். அதே கணத்தில் அவரது தொப்புளில் ஒரு துளை தோன்றியது. அதிலிருந்து மிகவும் மென்மையான ஒரு தாமரை மலர்ந்திருந்தது. இந்த தாமரை தோன்றிய உடனேயே அது சுற்றிலும் தெய்வீக ஒளியை பரப்பி பெருவெள்ளத்தின் நீரை உறிஞ்சிக் கொண்டது. அந்த கணத்தில் கருவுற்றிருந்த பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு தனது தெய்வீக ரூபத்தை விரித்து அந்த தாமரைக்குள் பிரவேசித்தார். இவ்வாறு பிரம்மதேவர் பிறந்தார். அவரை சுற்றி எங்கும் வெற்றிடம் மட்டுமே இருந்ததால் தான் வந்த அதே தாமரைக்குள் சென்று எல்லாம் எங்கிருந்து தொடங்கியது என்று காண அவர் முடிவு செய்தார். இந்த எண்ணத்துடன் பிரம்மதேவர் தாமரையின் உள்ளீடற்ற தண்டுக்குள் நுழைந்து
பரமபுருஷ பகவானை தியானிக்க தொடங்கினார். இவ்வாறு அவர் 100 தெய்வீக ஆண்டுகள் தவம் மேற்கொண்டார். அதன் பின்னர் பரமபுருஷ பகவான் அவருக்கு முன் தோன்றினார். சேஷநாகத்தின் வெண்ணிற படுக்கையில் கர்ப்போதக சாயியின் மீது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு சயனித்திருப்பதை கண்ட பிரம்மதேவர் அவருடைய ஒளிமயமான அழகான வடிவத்தால் மெய்மறந்து தனக்கு முன் நிற்பவர் பகவானே என்பதனை உணர்ந்தார். அதன் பின்னர் சூரியனின் ஐம்பூதங்களான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நாபி, தாமரை மலர், பெருவெள்ள நீர், வறண்ட காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவற்றை கண்டபோது அவர் ரஜோ குணத்தால் பீடிக்கப்பட்டார். பகவானை கண்ட மாத்திரத்திலேயே அவருடைய சேமிப்புகள் அனைத்தும் அழிந்தன. அவர் தனது வாழ்வின் நோக்கத்தை மீண்டும் நினைவு கூர்ந்து மீண்டும் சூரியனை படைக்க தன்னை தயார்படுத்தி கொண்டார். இந்த பணியை தொடங்குவதற்கு முன் தனக்கு முன் நின்ற பரமபுருஷ பகவானை வணங்கி, இறைவா, பல வருட தவத்திற்கு பின்னர் நான் இப்போது தமது ஞானத்தை அடைந்துள்ளேன் என்று அவரிடம் பிரார்த்தனை செய்தார். இந்த சூரியனில் உன்னை விட பெரியவர் எவரும் இல்லை. எனவே தாம் ஒருவர் மட்டுமே அறியப்பட வேண்டிய ஒரே அன்னை, இறைவா, தாம் என் மீது கருணை காட்டுங்கள். இந்த ஸ்ருதியை நான் படைப்பதற்கு தேவையான ஞானத்தை எனக்கு வழங்குங்கள். இறைவனே, இவ்வாறு தமக்கு சேவை செய்யும் போது தாங்கள் என் மீது மிகுந்த கருணை காட்டுங்கள். புருஷோத்தம மாதமான அதிக மாதத்தின் 2ஆம் அத்தியாயமான 2ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.